நாங்கள் சென்னையிலேருந்து நான் மாலதி பேசுகிறேங்க்கா. நான் வந்து நேராகவே வந்து டைம் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஐயாட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பேன். பட் ஆனால் அன்னைக்கு நான் ஃபீல் பண்ணதை விட ஃபஸ்ட்டு டே அந்த 2 நாள் கிளாஸில் நான் ஃபஸ்ட்டு டே உணராத ஒரு ஃபீல் வந்து செகண்ட் டே வேறு லெவல். வேறு லெவலில் வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நான் எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப வந்து அழமாட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனால் அன்பு பாசத்துக்காக நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். எப்படி சொல்கிறதுன்னா, என் லைஃப்பில் கொஞ்சம் பிரச்சனையில் என் அம்மா, என் அப்பா, என் அக்கா, அண்ணா அவங்களோட அன்பை மிஸ் பண்ணேன். நாங்கள் 3 பேர். அவங்க 2 பேரையும் கூட மிஸ் பண்ணேன். அப்புறம் என் அக்கா கூடலாம் ரொம்ப நாள் நான் இல்லை. அவள் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அவள் கூட ரொம்ப நாள் இல்லை. ஆனால் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன். அந்த ஃபீல் அவளுக்குள்ளே இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு சில டைம் நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் அதை வெளிக்காட்டாமல் தான் நான் என்னோடய வாழ்க்கையில் இருந்திருந்தேன். ஆனால் நான் அந்த சகோதரி கிளாஸ் அங்கே வந்துட்டு நான் அட்டன் பண்ணி எப்படி சொல்கிறது தெரியல எனக்கு. என் ஐயாவுடைய கண்ணை நான் பார்த்து அவருடைய கண்ணை பார்க்கும்போது எனக்கு தோணுன ஒரு அனுபவம் என்னென்னா, நான் மிஸ் பண்ண எல்லாரோடைய அன்பும் எனக்கு அவரோட கண்ணில் இருந்து கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. என்னை மீறி எனக்கு அழ வந்துருச்சு. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, அவர் கண் வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் அதாவது எல்லா அன்புமே அவரிடருந்து எனக்கு கிடைச்சிது. என் அம்மா, என் அப்பா, என் அண்ணனை நான் மிஸ் பண்ணேன். என் அக்கா, என் ஃபேமிலியோட அன்பை நான் அவரோட கண்ணில் ஒரு அரவணைப்பாக இருந்துச்சு. அவர் அண்ணன் இருக்கும்போது ஒரு இதுதான் ஒரு நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம அம்மாவோட இருந்து கிடைக்கிற அன்பு இருக்குல்ல, அது மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அந்த ஃபீல் வந்து நான் செகண்ட் டே தான் உணர்ந்தேன். அது எப்படி சொல்லணும்னு தெரியலக்கா. ஐயாட்ட சொல்லணும், எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாவுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு டே வரைக்குமே வந்து ஒன்றுமே தெரியாதவே வந்து எனக்கு என் உடம்புக்குள்ளே எந்த ஒரு ஃபீலுமே ஆகலை. செகண்ட் டேவும் சரி, அவங்க எங்களை எந்த ஒன்றும் மாயம் மந்திரம் எதுவுமே பண்ணல, எங்களை தொடலை, எதுவுமே பண்ணல. ஆனால் எங்களுக்குள்ளே அவங்க வேலை பார்த்துருக்காங்க. அதனால தான் அந்த ஃபீல் வந்துச்சு. நான் முழுசாக உணர்ந்தேன். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, எனக்கு அங்கே வந்து நாங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எப்படியோ வந்தோம். எப்படி எப்படியோ வாழ்ந்துட்டு அங்கே வந்தோம். ஆனால் அங்கே எனக்கு ஒரு அக்காவா அண்ணாவா எல்லா உறவும் அங்கே எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு எல்லாமே வந்து முகம் சுளிக்காமல் நான் வந்து குழந்தைங்க எனக்குன்னு ஒரு இடம், குழந்தைங்களே அலோடு இல்லாத இடத்துல எனக்கு ஐயா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால தான் நான் வந்து குழந்தைலாம் தூக்கிட்டு வந்து என்னால் நான் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. என்னால் அந்த அந்த ஒரு உணர்வை ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்குமே கொடுக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு கிடைச்சிருக்குன்னா நான் ரொம்ப பாக்கியசாலி. எப்படி சொல்கிறது, நான் ரொம்ப கொடுத்து வச்சு எங்கேயோ எப்பயோ ஏதோ ஒரு நல்லது செஞ்சுருக்கேன் ஃபேமிலி. ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கும் நான் அந்த இடத்துல நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் இல்லைன்னா எனக்கு இந்த இடத்துக்கு அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அனுபவத்தை அவர் அனுபவிச்சதுனால தான் என்னை கூட்டின்னு போகணும் அங்கே அப்படின்னு நினச்சி என்னையும் கூப்பிட்டு போய், ஆனால் நிறைய தடங்கள் வந்துச்சு. வேணாம் நம்ம போக தேவையில்ல, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். ஆனால் எல்லா தடங்களும் இருந்து அப்புறம் காந்தி பண்ண அவங்க ஃபேமிலிக்கே வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்கள வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்குலாம் உதவி பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல நான் இருந்திருந்தாலும் அந்த அளவுக்குலாம் நான் வந்து உதவி பண்ணியிருப்பேனா என்னன்னு யோசிக்கணும். ஏன்னா அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்க குட்டீஸில் இருந்து எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவங்க ஃபேமிலியே. அதே ஃபீல் தான் சடோரி கிளாஸில் என்னை தமிழ் அக்கா, கற்பக அக்கா, என் மாஸ்டர் எல்லாமே எனக்கு எல்லாமே வந்து ஒரு 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 குடும்பமாக எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு போயிடக்கூடாது. நான் மாதமும் எனக்கு அட்டன் பண்ணணும். எனக்கு எப்படி சொல்கிறதுனா, எப்பயுமே கூடவே இருந்து அதை அனுபவிக்கிறத விட எப்பயாச்சும் ஒரு டைம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து அந்த
அனுபவிக்கணும், உங்கள் கூடலாம் இருக்கணும். எனக்கு தனியாக இன்னொரு ஃபேமிலி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. எல் நல்லா இருந்துச்சு. மாஸ்டர் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப நன்றி. என் குழந்தைங்கள நான் அங்கே விட்ட ஃபீலே இப்போ என் வீட்டில் விட்டுட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட விட்டுட்டு நான் என்னோடய வேலையை பார்த்துருந்தேன்னா எப்படி ஒரு மனசில் அந்த குழந்தைங்கள பற்றின நினப்பு இல்லாமல் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சு அங்கே. நான் குழந்தைங்கள எடுத்துன்னு அங்கே சடோரி கிளாஸ் அட்டன் பண்ண வந்ததே நான் மறந்துட்டேன். குழந்தைங்கள எப்படி சொல்கிறதுன்னா, குழந்தைங்கள சேஃபாக தான் இருக்காங்கன்ற மாதிரி நினச்சிட்டு உள்ளே போனேன். அதே நினப்போட தான் நான் வெளியவே வந்தேன். குழந்தைங்க நினப்பே வரல என்ன கேட்டால். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு வாய்ப்பு. நான் நினைக்கல இந்த மாதிரி ஃபீல் எனக்கு வரணும். ஆனால் அதே சேம் ஃபீல் நான் வீட்டுக்கு வந்து ஐயா சொன்னார். அந்த ஃபீல் வருமா அப்படின்னு கூட நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் வந்துட்டு இங்கே நாங்கள் வந்தது அன்றைக்கி நைட்டு 3:30 மணிக்கு ஆயிடுச்சு. அன்னைக்கு அத்தனை மணிக்கு வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் தேய்ச்சி விளக்கு ஏற்றி ஐயாவுடைய ஃபோட்டோ வச்சு நான் வந்து அந்த ஃபீலை மறுபடியும் நான் திரும்பவும் உணர்ந்தேன். அந்த இடத்துல அமைதியாக, மனசு அமைதியாக வச்சு நான் நல்லா தீபத்தை பார்த்து எனக்கு வந்து அந்த என்னால் முடிஞ்சிச்சு, அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஐயாவுடைய ஃபோட்டோ பார்த்து எனக்கு எந்த ஃபீலும் வரல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டால் அங்கே நான் ஐயாவை நேரில் பார்த்து நான் என்ன ஃபீல் பண்ணணும், அதே சேம் ஃபீல் என் உடம்புக்குள்ளே, அதே ஒரு எப்படி சொல்கிறதுனா உடம்புக்குள்ளே அந்த ஒரு அந்த ஒரு மாதிரி சிலிக்கிற மாதிரியும் அந்த ஃபீலிங் கொண்டு வருது ஐயாவுடைய ஃபேஸ், அந்த கண்ணை பார்க்கும்போது. அது எனக்கு மட்டும்தான் தோணுதா, இல்லை இது வந்து நான் வந்து அப்படியே புகழ்ந்து சொல்லணும், அப்படியே பெருமையாக சொல்லணும், இல்லை அப்படிலாம் நான் நினச்சி சொல்லலை. இது எனக்குள்ளே நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு. நான் நினைக்கல, ஆனால் இந்த மாதிரி ஃபீல் நம்ம வீட்டுக்கு வந்து என்னால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனால் என்னால் அனுபவிக்க முடிஞ்சிச்சு. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு அதோட தனியாக தேங்க் பண்ணணும்னா, என் குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து அங்கே வச்சுட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ண எனக்கு மட்டும் வாய்ப்பு, என் குடும்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவருக்கு, ஐயாவுக்கு. நேர்லேயே சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் டைம் இல்லை, கிளம்பிட்டாங்க எல்லாருமே. அவசரமாக கிளம்புனதுனால என்னால் பேச முடியல. ஐயாவுக்கும் டைம் இல்லை. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. திரும்ப வாய்ப்பு கிடைச்சா குடும்பத்தோடு வந்து அட்டன் பண்ணணும் எனக்கு. அப்படி தான் நான் ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி நான் மிஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை. நல்லா இருந்துச்சு. ஐயா கூட அந்த 2 நாளில் நல்லா நல்ல ஒரு ஃபீலு. எப்படி சொல்கிறதுனா, நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படியே உடஞ்சி ஃபீல் பண்ணி அப்படியே ஒரு அந்த ஃபீலிங்ஸே வரல எனக்கு. ஆனால் ஐயா கூட இருக்கும்போது செகண்டு. ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணாங்க, ஆனால் எங்களை தொடலை, மாயம் பண்ணல, மந்திரம் பண்ணல. ஆனால் எங்களுக்குள்ளே அந்த ஃபீல் கொண்டு வந்தாங்க. என்னால் அதை இப்போவும் உணர முடியுது. இப்போவும் தனியாக உட்காந்து அந்த சாங்ஸ் கேட்டு ஐயாவுடைய ஃபோட்டோ கண்ணை பார்த்து அந்த ஃபீல் என்னால் திரும்பவும் உணர முடியுது வீட்டில் இருக்கும்போதும். அது வரைக்கும் நன்றி. ஆனால் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு அட்டன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அதை பற்றி என்னன்னு தெரியல, எனக்கு அந்த ஃபீல் வரல. நான் பார்த்தேன், நான் ஃபோட்டோ பார்த்தேன். அவர் சொல்லியிருந்தார், நீங்கள் லேடிஸ் வந்து லெஃப்ட் சைட் ஐஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நான் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு அந்த ஃபீல் வரல, அப்போ வரல. ஆனால் நான் போய் நேரில் கிளாஸ் அட்டன் பண்ணி அந்த ஃபீலை உணர்ந்த பிறகு இப்போ நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது, அமைதியாக இருக்கும்போது ஐயாவுடைய ஃபோட்டோவில் அந்த கண்ணை பார்க்கும்போது எனக்கு அந்த நேரில் நான் ஃபீல் பண்ண அனுபவம் எனக்கு வருது. அதே மாதிரியே நிறைய விஷயம் சொல்லலாம். எல்லாமே நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு எனக்கு. திரும்ப திரும்ப எப்படி சொல்கிறதுனா, திரும்ப அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சுன்னா நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நேரில் சொல்ல முடியல. அவருடைய எப்பயுமே எங்களுக்கு வந்து அவருடைய பிளஸ்ஸிங் எனக்கு என் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே வேணும். தமிழ் அக்காவுக்கு, இன்னும் அங்கே இருக்கிற என்னோடய அக்கா, அண்ணா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. யாருமே வந்து நாங்கள் வேறு ஆள், எப்பயுமே பார்க்காதவங்க, பழகாத பேசாத ஆளுங்க. அங்கே வந்து ஆனால் முகம் சுளிக்காமல் கேட்டதுக்கு எடுத்து கொடுக்குறாங்க, செய்கிறாங்க, என் குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க, எங்களுக்கு என்ன வேணுமோ செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வேறு லெவல் தானே, யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஃபீல். நான் அனுபவித்த மாதிரி மற்றவங்களும் அனுபவிக்கணும், மற்றவங்களும் அதை ஃபீல் பண்ணணும், உணரணும். ஐயாவுடைய பிளஸ்ஸிங் எல்லாருக்குமே வேணும். ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. என்ன புண்ணியம் செய்தேனோ